பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட இந்த மார்னிங் டிவோஷனில் உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை, இந்த லெட்டரை பிலிப்பியருக்கு எழுதினது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து, ஊழிய அனுபவங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பவுலினுடைய சில பின்னணியங்கள், அதாவது அவருடைய பேக்ரவுண்ட்ஸை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பவுல், அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உலகம் முழுவதும் சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர். பல ஊழியர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பவுலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாவற்றிற்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பல புத்தகங்களை எழுதியவர், பல நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு நபர். இவருடைய வாழ்க்கை பின்னணிகளை பற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வசித்திருக்கிறார். நல்ல ஒரு யூதராக பிறந்திருக்கிறார். ரோமன் சிட்டிசன்ஷிப், அதாவது ரோம சாம்ராஜ்யத்திற்கான அடையாளத்தை அவர் பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட பல செல்வாக்குகளை உடைய நபர் தான் இந்த பவுல். அவருடைய உடலில் சில காரியங்கள் சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பவுலுடைய வாயிலிருந்து தான் இந்த வார்த்தைகள்லாம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இறுதி நாட்களில் எழுதப்பட்டிருக்கலாம் இந்த பிலிப்பியர் புத்தகம். அப்படிங்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கையில் வாட்டர், அதாவது தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஒரு டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா அந்த டம்ளரோட ஷேப்புக்கு அந்த வாட்டர் மாறும். அதை எடுத்து ஒரு சொம்பில் ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட சொம்போட ஷேப்புக்கு அது மாறும். ஒரு பக்கெட்டில் ஊற்றுனீங்கன்னா அந்த பக்கெட், அதாவது அந்த வாளியோட ஷேப்புக்கு அது மாறும். அதே போல் அந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அது எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய தகவமைப்பை மாற்றிக்கொள்கிறது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நிலையில் இருந்தாலும் நாம் மனரம்யமாக இருக்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, பவுல் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்திருந்தாலும், யூத மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அமைப்பில் இருந்தாலும் கூட, அவர் தன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பல பாடுகளை சகித்தார். ஒரு இடத்துல சொல்றாரு, நிர்வாணமோ நாசமோசமோ, நிர்வாணத்திலும் பசியினாலும் நாங்கள் கிடந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ போட ட்ரெஸ் கூட இல்லாம நிர்வாணத்துல குளிர்ல கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய பிள்ளைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் தேவன் கொண்டு போய் இருந்திருக்கிறார். அந்த பவுல் தான் சொல்றாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பவுலை போல பல நேரங்களில் உபத்திரவங்களின் வழியாக போயிருந்திருக்கலாம். ஆண்டவருக்காக சில பாடுகளை பெற்றிருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்த தவறினால கூட சில பிரச்சனைகளை அனுபவித்திருக்கலாம். அது எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அப்படின்னா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மனரம்யமா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல நாம வாழ்கிற நாட்கள்ல பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக நம்மை அனுமதிக்கிறார். சில நேரங்கள்ல அந்த பாதை ரொம்ப லகுவா இருக்கும், சில நேரங்கள்ல ரொம்ப கரடு முரடானதா இருக்கும். அதன் மத்தியிலும் நாம அதை எடுத்துக்கொள்கிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒருவேளை லகுவான பாதையின் வழியாக ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அதன் மூலமாக நம் தேவனை மகிமைப்படுத்துவோம், பாடுவோம், சந்தோஷமா இருப்போம். நம்முடைய உணர்ச்சிகள், வைப் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே இது நம்ம விரும்பாத ஒரு சூழ்நிலைகள் வழியாக தேவன் நம்ம நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னா, நம்மளுடைய மனதில் ரொம்ப ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்காத ஒரு ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த கேள்வி வந்திருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகள் வழியாக போகும்பொழுதும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி மனரம்யமாக இருக்கிறது அப்படின்னா, தேவன் உங்களை நடத்துகிற சூழ்நிலையில் ஏன்னு கேட்காம, இந்த சூழ்நிலைகள் வழியாக நான் என்ன கற்றுக்கொள்ளணும், எப்போ அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை பேசி கொண்டிருக்கிற நானுமே நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறேன். அப்போ ஏன்னு கேட்குற கேள்வியை விட்டுட்டு, இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படி ஒரு சூழ்நிலையில் தேவன் என்னை வைத்திருக்கிறார், அப்போ நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், இதற்கு முன்பதாக இருந்த சூழ்நிலைகள், பழைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருந்திருக்கலாம், அப்போ அதிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வரணுமே தவிர ஏன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. நான் கல்லூரி படிக்கும் பொழுது 3வது இயர், 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு மேம் அழகாக சொன்னாங்க. லெக்சரிங் கொடுத்துட்டு இருக்கும்போது சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்க,
ஒரு விஷயம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவர் இடத்துல கொஸ்டின் பண்ணாமல் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்காம ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை வழியாக என்னை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க, இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த கேள்வியை நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க. நிச்சயம் அவர் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள போக்கையும் அனுமதிக்கிறார். இந்த 2 வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, நான் பயங்கரமாக தாழ்ந்திருந்தேன், உயர்ந்திருந்தேன், நான் நல்லா சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டா பட்னியாக இருந்தேன். இது எல்லாவற்றையும் விட அடுத்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். இதுதான் பவுலுடைய சீக்ரெட். பவுலுடைய சீக்ரெட் வேற எதுவுமே கிடையாது. பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர். இந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களிடத்திலும் நான் அதை தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் மனரம்யமா இருங்க. எப்படி மனரம்யமா இருக்கிறது? ஏன்னு கேள்வி கேட்காம இதிலிருந்து ஃப்ரம் திஸ் நான் இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கணும், எதை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மனிதனால் கடக்க முடியும். அப்படிதான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏன்னு கேட்கறத விட்டுட்டு, ஆண்டவரே இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும், இந்த சூழ்நிலைகளிலிருந்து, இந்த சந்தோஷமான சூழ்நிலையோ இந்த கவலையான சூழ்நிலையிலையோ, ஆண்டவரே என்னால் தாங்க முடியாத சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நான் கடந்து செல்ல எனக்கு உதவி செய்வீராக. பவுலை போல மனரம்யமாக இருக்க, தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும், ஆண்டவரே பட்னியாக இருக்கவும், பரிபூர்ணப்படையவும் போதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அவர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒருத்தர் கூட ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் ஏன் என்று கேள்வி கேட்காதபடிக்கு தேவாவியானவர் நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.